விஜய்க்கும் அனாமிகாவுக்கும் வந்து நல்லபடி வந்து மேரேஜ் நடக்கிறதுக்காக எல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டுருக்காங்க. இந்த சூழ்நிலையில பிரபா வந்து கல்யாணத்துக்கு முதல் நாள் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த மாதிரி விஜய் விரும்புகிறத குடிச்சிட்டு வந்து எல்லாருக்கிட்டையும் உளறிடுறாங்க. அதை கேட்டு எல்லாரும் அதிர்ச்சி அடைகிறாங்க. இதுக்கெல்லாம் காரணம் வந்து மகா தான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் மகா மேலே கோவப்படுறாங்க. இந்த சூழ்நிலையில் மகா வந்து சூர்யா மட்டும் தாங்குறாரு. அடுத்து அவங்களுக்கு சப்போர்ட்டாகவும் நிற்கிறாரு. அடுத்து வந்து இங்கே அனாமிகாவுக்கும் விஜய்க்கும் நல்லபடி கல்யாணம் நடந்து முடிஞ்சிடுது. அனாமிகா வந்து மகாவை இருக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் அனாமிகாவுக்கும் வந்து விஜய்க்கு வந்து ஃபர்ஸ்ட் நைட் ஏற்பாடு பண்ணுறாங்க. அப்போ என்ன பண்ணுறாரு விஜய் வந்து அவங்க அண்ணியை பற்றி ரொம்ப பெருமையாக பேசுகிறாரு. இந்த கட்டில் அலங்கரிச்சது அவங்க தான், அதே மாதிரி வந்து இந்த நகையை வந்து எனக்கு செலெக்ஷன் பண்ணி கொடுத்தது அவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு மகா பற்றி ரொம்ப பெருமையாக பேசுகிறாரு. இதை கேட்டு அனாமிகா சமயம் டென்ஷன் ஆகிறாங்க. நம்ம கல்யாணத்தை கெடுக்க பார்த்தாங்க, அவங்க தங்கச்சியை வந்து எப்படியாவது உங்க கூட சேர்த்து வைக்க பார்த்தாங்க, அவங்களுக்கு வந்து இவ்வளோ சப்போர்ட் பண்ணுவியா நீ, ஏதாவது வந்து மகா பற்றி இதுக்கப்புறம் பேசினீங்கன்னா அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி கோவப்படுறாங்க. இங்கே பாரு பிரபா பற்றியும் மகா பற்றி என்கிட்ட இருக்கிற வேலை வச்சுக்காத, அவங்க என்ன பண்ணாங்க ஒன்று அப்படின்னு சொன்னோன்னே அவங்க வந்து என்ன பண்ணாங்களா, என் கல்யாணத்தை கெடுக்க நினச்சவங்க அவங்கள எனக்கு வந்து பிடிக்காது, அதனால் அவங்கள பற்றி நீ பேசாத அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாரு அண்ணி ரொம்ப நல்லவங்க, அது புரிஞ்சுக்கோ அப்படின்னோடனே பேசாதுன்னு சொன்னேன்ல அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க பூ எல்லாத்தையுமே வந்து தூக்கி விசிறடிக்கிறாங்க. அடுத்து வந்து அதை பார்த்துட்டு வந்து ஒன்றும் புரியாமல் விஜய் யோசிக்கிறாரு. இதுக்கப்புறம் இங்கே நான் படுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நேராக போயிட்டு என்ன பண்ணுறாங்க, ஹாலில் படுத்துடுறாங்க. இதை பார்த்த வந்து சித்ரா எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு கேட்குறாங்க. இங்கே பாருங்கள் புது பொண்ணு ஹாலில் வந்து படுத்துருக்கா, இதுக்கு என்ன காரணம்னு கேளுங்க அப்படின்னோடனே அனாமிகா வந்து நடந்ததெல்லாம் சொல்கிறாங்க. இந்த மாதிரி வந்து விஜய் வந்து எப்போ பார்த்தாலும் வந்து அவங்க அண்ணியை பற்றி பெருமையாக பேசிகிட்டு இருக்காரு, பிரபா பற்றி பேசுகிறாரு, இதெல்லாம் எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல அப்படின்னு சொல்கிறாங்க. காயத்ரி வந்து மகாவை திட்டுறாங்க. இதுக்கெல்லாம் காரணம் நீ தான் வந்து இந்த மாதிரி வேலை பண்ணியிருக்க, உன்னால தான் வந்து இது இவ்வளோ ஆச்சு, என் பிள்ளைக்கு கல்யாணம் வந்து பண்ணக்கூடாது, உன் தங்கச்சி சேர்த்து வைக்கணும்னு நினச்சேன், அது மட்டுமா பண்ணேன், இப்போ வந்து என் பிள்ளைக்கு வந்து நல்லது நடக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன், அதனால தான் அவனோட ஃபஸ்ட் நைட்டை கெடுக்கிற மாதிரி இது வேலையெல்லாம் பண்ணுறேன் அப்படின்னோடனே நீங்கள் பேசுறது ஏதாவது லாஜிக்காக இருக்கா, அவங்க 2 பேர் சண்டை போட்டதுக்கு மகா என்ன பண்ணுவா, நீங்கள் பேசுறது நல்லாவே இல்லை சித்தி சொல்கிறேன் நான், அவங்க 2 பேர் மகா பற்றி இழுத்தாங்கன்னா அவங்களே கேளுங்க, அதை விட்டுட்டு தேவையில்லாம் மகாவை எதுக்கு திட்டுறீங்க, மகா தான் எப்படி காரணம் எப்படி சொல்வீங்க அப்படின்னு சொல்லிட்டு செமையாக திட்டுறாரு சூர்யா. இதை கேட்டுட்டு பார்த்தீங்களா எப்படி வந்து சூர்யாவை மாற்றி வச்சிருக்கான்னு மகா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதை கேட்டு ராஜலட்சுமி வந்து இங்கே பார் எல்லாத்துக்கும் காரணம் உன் பொண்டாட்டி வீட்டு செய்கிற ஆளுங்க தான், அவங்க தான் பண்ணி வச்ச வேலையால் தான் இவ்வளோ பிரச்சனை வந்தது, இப்போ கூட அனாமிகா ஏன் கோச்சிக்கிறா, எல்லாம் உன் பொண்டாட்டி வீட்டு ஜனங்க எதுவுமே சரியில்லை அதனால தான் கோச்சிக்கிறா, அந்த பிரபா பண்ணி விட்ட வேலை இவ்வளோ பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ராஜலட்சுமி கூட பேசுகிறாங்க. இதை கேட்டு வந்து மனசு கஷ்டப்பட்டு அங்கேருந்து வந்து மகா ஓடி போகிறாங்க. அடுத்து ரூமில் உட்காந்து அழுதுட்டுருக்காங்க. சூர்யா வந்து பார்க்குறாரு, எப்போ பார்த்தாலும் எதுக்கு எடுத்தாலும் மகான்னு சொல்கிறீங்களே, இதெல்லாம் நீங்கள் பண்ணுறது கொஞ்சம் கூட நியாயம் இல்லை, டேய் உன் பொண்டாட்டியை கூட மரியாதை உள்ளே போயிட்டு சொல்லிட்டேன், உங்கள் பிரச்சனையை ஒரு ரூமோட வச்சுங்க, இங்கே வந்து எதாவது பிரச்சனை பண்ணிங்க அப்புறம் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா திட்டி விடுறாரு விஜயை. நம்ம சூர்யா உடனே விஜய் வந்து வா அனாமிகா சாரி வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டின்னு போயிடுறாரு. அடுத்து வந்து எல்லாருக்கிட்டையும் சொல்கிறாரு, எல்லோரும் போய் தூங்குறீங்களா அப்படின்னு சொன்னோன்னே எல்லோரும் போயிடுறாங்க. அடுத்து வந்து இங்கே சூர்யா வந்து பார்க்குறாரு, பார்த்தா மகா உட்காந்து அழுதுட்டுருக்காங்க. மகா வந்து அப்படியே கையை பிடிக்கிறார், சூர்யா தோளோடு சாச்சிக்கிறாரு. நீ கவலைப்படாத மகா, நான் இருக்கேன் உனக்கு, என்றைக்குமே நான் இருப்பேன் உனக்கு துணையா, இந்த விஷயத்தில் உன் மேலே தப்பே இல்லைன்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும், இவங்க எல்லாம் புரிஞ்சுக்கலன்னா அதை பற்றி கவலைப்படாத, நான் உன்னை புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னோடனே மகாவுக்கு சந்தோஷம் தாங்கவே முடியல. அப்படியே சூரியோட தோள் மேலே அப்படியே சாஞ்சு வந்து தன்னையும் மறக்கிறாங்க. ரொம்ப தேங்க்ஸுங்க, இந்த விஷயத்தில் நீங்கள் என் கூட வந்து எவ்வளோ சப்போர்ட்டாக இருக்கீங்க தெரியுமா, உண்மையிலே நான் கொடுத்து வச்சுருக்கணும் உங்களை மாதிரி புருஷன் கிடைக்க, எனக்கு எவ்வளோ நிம்மதியாக இருக்குது தெரியுமா, இந்த ஆறுதல் தாங்க உங்ககிட்ட நான் எதிர்பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தோள் மேலே வந்து சாஞ்சிட்டு அப்படியே தூங்கியும் போகிறாங்க. அப்படியே மகா வந்து தூங்குறதையே பார்த்துட்டு சூர்யா வந்து அப்படியே வந்து தன்னை மறந்து வந்து ரசிக்கிறாரு. இதோடு முடியுது.